ஊர்ல எல்லாரும் எப்படிடா கூப்பிடுவாங்க? நல்லான்னு கூப்பிடுவாங்களா இல்ல தம்பின்னு கூப்பிடுவாங்களா? தம்பின்னு தானே கூப்பிடுவாங்க. இப்போ உன்னோட சின்ன பசங்களாம் எப்படிடா கூப்பிடுவாங்க? தம்பி என்னன்னு கூப்பிடுவாங்கண்ணா. தம்பி அண்ணாவா? நல்ல பேரா இருக்குடா. கலாய்க்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பரவாயில்ல. அதெல்லாம் விடு. ரூம் ஏரியாலாம் ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஓகே தான். திங்ஸ் ஏதாவது இருந்தா சரிண்ணா. ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, நம்ம போகிற ஊரை நம்ம தான் ஆளணும். ஏரியாவில் எந்த ப்ராப்ளம்னாலும் அண்ணன் பேரை சொல்லு. போச்சுடா பென்சரு. ஐயோ வண்டி ரெடி ஆயிடுச்சுப்பா, 300 ரூபா ஆகும். ஐயோ, கையில் ₹1 கூட இல்லையே. பரவாயில்ல, கூகுள் பேல கூட பண்ணிட்டு போங்கப்பா. கூகுள் பேலையும் ₹1 தானே இருக்கு. லோக்கல் தான் தலை, அப்புறம் வாங்கிக்கோ. பரவாயில்ல, காசை கொடுத்துட்டே வண்டி எடுத்துகிட்டு போங்கப்பா. புது பையன் போல, அதான் நம்மளை பற்றி தெரியல. அங்க பாரு, நம்ம ரவி அண்ணா வராரு. எங்கண்ணா இந்த பக்கம்? ஒரு வேலையை வெளில வந்தப்பா. நீங்கள் எங்கே? பைக் பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு ₹100 இருந்தா கொடுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டுப்பா, பரவாயில்ல. அண்ணன் ரொம்ப தங்கமான மனுஷன், பார்த்துக்கடா. உட்காருடா. என்ன வெயில். மே மாதத்தில் அப்படி தானே இருக்கும். இந்த ஜூஸ் குடி. இந்தடா. என்னண்ணா ஏமாத்துறீங்க? ஹலோ, சொல்லுமா. பஸ் வருமா? காசெல்லாம் வாங்கிட்டேம்மா. பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இது ஒரே வெயிலாக இருக்குல்ல? 15 லட்சம் தாம்மா. டேய், ஒரு நிமிஷம் இருங்கடா. சூட் கேஸில் காசு இருக்கு போல. பஸ் எதுவும் வர மாதிரி தெரியல. யாராச்சும் ஆள் வராங்களான்னு பாருங்கடா. இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேம்மா. இல்லை. ஆமாண்ணா. இங்கே கொஞ்சம் பாருங்க. டேய், ஓடுறா 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 ஓடுறா. யாராச்சும் வாங்க. ஓடா ஓடா. சீக்கிரம். 15 லட்சம் தானே? ஆமாம், 15 லட்சம் தான். ஆளுக்கு பாதி பாதி தானே? ஆளுக்கு பாதி பாதி தான். டேய் தம்பிங்களா, வாங்க இங்க. டேய், போலீஸ்டா. என்னது போலீஸா? டேய் நில்லுங்கடா. டேய் எங்கடா ஓடுறீங்க? ஏன் பின்னாடி ஏன்டா வரீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா போங்கடா. காசு அடிச்சு ஓட்டுனா? டேய் இருங்கடா, என்னால் முடியலடா. டேய் தொண்டை எரியுதுடா. ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? என் பின்னாடி வந்தீங்கன்னா சூட் கேஸ் எல்லாம் எடுப்பா. வேற பக்கம் போங்கடா. என் ஷேரை கொடுத்துட்டு போங்க ஜி. இருங்கடி, இதுங்க வரேன். இதுக்கு மேலேயே நீங்க ஓடுனீங்கன்னா காலத்துக்கும் கால் தூக்க முடியாது. அவ்வளவுதான். ஓடு மீன் ஓட, ஒரு மீன் வருமளவு காத்திருக்குமா கொக்கு. யார்கிட்டடா? ஹே என்னடா போலீஸ் அடிச்சிட்டே. வா ஓடிடலாம் ஓடிடலாம். ஐயோ, டேய், நான் உயிரோட தானே இருக்கேன். ஓடுங்க ஓடுங்க. அதான் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஒன்று பண்ணலாம். இந்த பொட்டியை நான் எடுத்துட்டு போறேன். 1 வாரம் கழிச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். அது எப்படி ஒத்து வரும்? வேலைக்கே ஆகாது. ஒரு ஐடியா. நம்ம ரவி அண்ணா வீடு பக்கத்தில் தானே இருக்கு. ரவி அண்ணா, ரவி அண்ணா. வாங்கப்பா, என்னாச்சு? அண்ணா, ஒரு ஹெல்ப்ண்ணா. நாங்கள் 3 பேரும் எமர்ஜென்சியாக வெளியே போகிறோம். வரத்துக்கு 1 வாரம் ஆகும். இந்த சூட் கேஸில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சிருக்கணுமா? அண்ணா ஒரு கண்டிஷன். இந்த சூட் கேஸை நாங்கள் 3 பேரும் ஒன்றா வந்து கேட்டால் தான் நீங்கள் தரணும். யாராவது ஒருத்தர் இல்லைன்னா தராதீங்க. சரிப்பா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. தமிழா நீங்க?
எந்த ஊர்ண்ணா இது? இவன் எங்கடா இங்க தெரியலையே, ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கான். அடிச்ச அடியில் மண்டை குழம்பிச்சான்னு தெரியலையே. தலைலாம் சுத்துது, தலை கொஞ்சம் கேரா இருக்கு. தண்ணி கிடைக்குமா? லோக்கலா இருந்துட்டு தண்ணி கூட கொடுக்கலனா எப்படி? பக்கத்துல தான் நம்ம ரவி அண்ணன் வீடு இருக்கு, போய் வாங்கிட்டு வா போ. இது வரேண்ணா. ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். நான் கொஞ்சம் சூட் கேஸ் கொடுங்கண்ணா. என்னப்பா விளையாடுறியா? 3 பேர் ஒன்றா வந்து தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் நான் அது ஊருக்கு போனதுக்கப்புறம் சொன்னோம். இப்போ கீழே தான் இருக்காங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி. இருங்கண்ணா, நான் கால் பண்ணுறேன். சொல்றாங்க தம்பி. நான் வீட்டுக்கு வந்துடுண்ணா, அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்து விட சொல்லுண்ணா. ரவினா, கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் கொடுத்து விடுங்கண்ணா. எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து விடுங்கண்ணா. சரிப்பா, இதை கொடுத்து விட்றேன். தேங்க்ஸ்ண்ணா. ம். இன்னுமா நான் தண்ணி எடுத்துட்டு வரீங்க? தலைலாம் சுத்துது, தண்ணி எடுத்துனாங்கண்ணா கொஞ்சம். முடியல என்னால. கால் பண்ணிப்பாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்டா. அடிச்சிட்டான் போல. வா நம்மளே நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சூட்கேஸ் எங்கண்ணா? இப்போ தான் நீங்கள் வந்து கேட்டீங்க, இந்த பையன் வந்து அண்ணா கொடுக்கும்போது என்ன சொன்னோம்? 3 பேர் ஒன்றா வந்து கேட்டால் தானே தரணும்னு சொன்னோம். அதில் எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு இப்போ அந்த சூட்கேஸ் வேணும்ண்ணா. இல்லைன்னா எங்களுக்கு 5 லட்சம் பணம் வேணும். இருப்பா, சூட்கேஸ் கொடுக்கல, சூட்கேஸ் எங்கிட்ட தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு அந்த சூட்கேஸை கொடுங்கண்ணா. அதை எப்படி கொடுக்க முடியும்? 3 பேர் ஒன்றா வந்து தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 2 பேர் தானே வந்திருக்கீங்க. ஐயோ, எடுத்து வைங்க, அவனை கூட்டின்னு வந்தே நாங்கள் வாங்கிக்கிறோம். வரேன். இங்க பாருங்க மிஸ் திவ்யா, செக் வச்சிடலாம், உடனே கேஷ் கொடுக்க மாட்டாங்க. வெளியே போனீங்களா ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், அங்கே செலான் கேட்டிங்களா கொடுப்பாங்க. அதில் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்க. வித்தின் 2 to 3 business days your money will be transferred. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இந்த மாதிரி சூட் கேஸில் காசெல்லாம் வச்சுட்டு சுற்றக்கூடாது. வெளியே நிறைய திருட்டு பசங்களும் இருக்காங்க. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே.